நீலா வீட்ல இருக்க எல்லாருமே சேர்ந்து குலதெய்வ கோயிலுக்கு போறாங்க. பரிகாரம் பண்றாங்க. பரிகாரம் பண்ணிட்டு வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு எல்லாருமே ரெடி ஆகுறாங்க. இங்க வானதி மட்டும் தனியா இருக்காங்க. அவங்க அம்மா, அப்பா 2 பேருமே சேர்ந்து கோயிலுக்கு கூட்டிட்டு போறாங்க. "இங்க பாரு வானதி, நான் எதுக்காக உன்ன கோயிலுக்கு கூட்டிட்டு போறேன்னு தெரியுமா? அங்க சாமி கும்பிடுறதுக்காக வா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கூட்டிட்டு போறாங்க. போன உடனே அங்க பிரேம் இருக்காரு. "இவரு எதுக்காக இங்க இருக்காரு?" அப்படின்னு கேக்குறாங்க. "இங்க பாரு, உனக்கும் பிரேமுக்கும் இன்னைக்கு இங்க கல்யாணம். புரியுதா?" அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. அத கேட்ட உடனே வானதி இப்படி ஷாக் ஆகுறாங்க. "என்னது எனக்கு கல்யாணமா? உங்ககிட்ட எத்தன வாட்டி நான் சொன்னேன். நான் பாண்டிய தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு. நீங்க உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா? எனக்கு கல்யாணம் பண்ணணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமா கத்துறாங்க. "ஏய் என்னடி? என்ன ஓவரா பண்ணிட்டு இருக்க? அம்மா கைய பிடிச்சு இழுமா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் அப்படியே கைய பிடிச்சு வானதியோட கைய பிடிச்சு அப்படியே இழுத்துட்டு போறாரு. அங்க மணமேடையில உட்கார வைக்கிறாரு. இப்ப அங்க ஐயர் எல்லாருமே இருக்காங்க. கோயில்ல தான் கல்யாணம் பண்றாங்க. "இங்க பாருங்கண்ணா, நீங்க பண்றது ரொம்ப பெரிய தப்பு. நான் பாண்டிய தான் விரும்புறேன்" அப்படின்னு சொல்றாங்க வானதி. "இங்க பாரு வானதி, நீ வாய மூடு. எங்களுக்கெல்லாம் தெரியும். நீங்க தாலி எடுத்து குடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஐயர்கிட்ட கேக்குறாங்க. ஐயரும் தாலி எடுத்து குடுக்குறாங்க. பிரேம் வந்து அப்படியே வானதியோட கழுத்துல தாலி கட்ட போறாரு. அப்படியே அந்த தாலிய புடுங்கி அடிக்கிறாங்க. "இங்க பாருங்க, நான் மாசமா இருக்கேன். பாண்டியோட குழந்தைய நான் வயித்துல சுமந்துட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு தாலிய புடுங்கி அடிச்சுட்டு கத்துறாங்க. "ஏய் என்னடி பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு அவங்க அம்மா, அப்பா எல்லாருமே சேர்ந்து திட்டுறாங்க. "உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த குடும்பமே வேணாம் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். நீ என்னன்னா அவன் குழந்தை வயித்துல இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் அடிக்கிறாரு. "இங்க பாரு, யார் என்ன பண்ணாலும் சரி, நான் பாண்டிய தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். எனக்கு தேவையில்லாத கோவப்படுத்திட்டு இருக்காதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வானதி கோவமா போறாங்க. "இதுக்கு மேல என்ன கட்டாயப்படுத்துனீங்க, உங்க எல்லாரையும் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது" அப்படின்னு சொல்றாங்க. "என்னடா இவ இப்படி பேசிட்டு போறா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்படி ஷாக் ஆகுறாங்க. "அவ அவ சொல்றதெல்லாம் உண்மையா பொய்யான்னு தெரியலம்மா. அவ ஏதோ பொய் சொல்ற மாதிரி இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் சொல்றாரு. "ஏன்டா அவகிட்ட போகாதுன்னு உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொன்னேன், பாத்தியா அவ என்ன பண்ணிட்டு இருக்கா? அசிங்கப்படுத்திட்டு போறாடா. ஏன்டா இப்படி